கரெக்டாக விட்டுணும்னாடா. இந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கணும். சரியா? அடுத்தது இங்கே வந்து இந்த சந்தக மனையை வந்து இங்கத்தில் இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். அந்த செவத்து பிக் சைஸ், மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ், இந்த மாதிரி வெரைட்டி இருக்கு. உங்ககிட்ட ஒரு மயிலுன்னு ஒரு நாய்க்குட்டிக்குது, அது போட்டு ஒரே மிதி மிதிச்சுடும். அடுப்பு போடாச்சு. அடுத்து இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதில் போட்டு எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூ பூத்து அழகாக இருந்துச்சுங்க. வீட்டை விட்டு வெளில வந்தோடனே வாசலுக்கு முன்னாடி இந்த செடி வச்சுருக்கேன். முடியும் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, அப்படி வாசலுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். அப்படி வெளியில் வந்தால் அப்படியே டக்குன்னு அப்படியே சூப்பராக லாவெண்டர் கலரு, சூப்பரான கலரு. இந்த கலர் பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கட்டாயமாக இந்த செடி யாருக்கு கிடைச்சாலும் சரி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வைங்க. இது வந்து அடிக்கடி பூ பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த செடி வச்சமாக்க. ஓகே, இன்னைக்கு வந்து நானும் எடுத்துகிட்டு போகிறாங்க. உன் கார் தூக்கிட்டு போகிறாங்களா? நீ வந்து முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, எடுக்காதீங்கப்பா என் காரன்னு. இப்போ நானும் வருஷா பொண்ணும் எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு போகலான்ட்டு போகிறோம். எங்கே வருஷா ஹெல்மெட்டு சென்னையில் இருக்கிற வரைக்கும் எப்படி ப்ராப்பராக நீ ஹெல்மெட்லாம் போட்ட, இங்கே வந்தோடனே வந்து ஏன் வருஷம் அதெல்லாம் போட மாட்டேங்கிற? நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன். ஆமா, கார் போகுதுன்னு எடுத்தாவே எனக்கு அவங்க எடுத்தாவே வண்டி ஜிக் 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 இப்படி பண்ணுது, குதிரை மாதிரி ஓட்டுது. ஆகுது. எடுக்காதீங்கன்னா அதை தான் எடுக்கிறாங்க வண்டி. சரி வருஷா, நீ புது கார் வாங்கிக்க வருஷா. இந்த காரையே எடுத்துகிட்டு போகிற சொல்லு, புது கார் தானே வாங்கிட்டு போகிற? வரையே இல்லையாம்மா? இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். நான் உள்ளவே படுத்துப்பேன். சரி வாப்பலாம். ஒரு கள்ளக்கொள்ளி செட் வாங்கி தரியா வருஷா? உங்ககிட்ட ஒரு மயிலுன்னு ஒரு நாய்க்குட்டிக்குது, அது போட்டு ஒரே மிதி மிதிச்சுடும். என்ன பண்ணுதுன்னு பார்க்க. இது அழகா இருக்குது. இது கலர் கோழி குஞ்சு. இது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குது. இது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியா? எத்தனை நாட்டுக்கோழியுமா விற்கிறீங்க? என்ன பையன், வாத்துமா கூட விற்கிறீங்க? வாத்துலாம் இல்ல, கோழிங்க மட்டும்தான். பையன் தெரிஞ்சுக்கிட்டா இவங்க வாங்க மாட்டாங்கன்னா தான் நமக்கு அசால்ட்டா பதில் சொல்ற. அப்படி அப்படி இல்லைங்க, வீடியோலயே போடுறது கலரு அதான் வித்தியாசம். இல்ல கண்ணே, எங்க வீட்டுல நாய் ஒண்ணு வச்சுக்கிறோம். இது பாவம் கூட்டிட்டு போய் அதை கொண்டு போடும். அதுக்காக தான் பாக்குறோம். நாய் வச்சிருக்காங்க, ஆனா சில பழக்கமா வச்சிருப்பாங்க கோழிங்கெல்லாம். நீங்க எப்படி வச்சிருக்கீங்க தெரியல. எங்களுக்கு நாய் கிடையாது. என்ன, அது ஒரு நாய். அது வந்து சும்மாவே இருக்காது. அதனாலதான் அதுக்கு பயந்துதான் இந்த கோழி வேணான்னு சொல்லி நினைக்கிறோம். எத்தனை கோழிக்குன்னா எத்தனை கோழி குஞ்சம்? 4 கோழி குஞ்சு 50 ரூபாய். 4 50 ரூபாயம்மா? ஆனால் சூப்பராக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. சரி, என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஒர்க்கு தாங்க போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு வரதா சொல்கிறாங்க. சரி, எப்படி வீட்டுக்குள்ளாரையே படிக்கட்டு இருக்கிறதுனால உள்ளே வந்து பார்த்துட்டு அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், நமக்கும் சங்கடமாக இருக்கும். அதுக்காக பக்கத்துலேயே நம்ம வீட்டை ஒட்டினாப்புலே படிக்கட்டு, வெளியில் படிக்கட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இப்போ வெளி படிக்கட்டு போட்டிருக்கோம். இந்த படிக்கட்டு ஒர்க்கு தான் நடக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரு வீட்டுக்குள்ளார வந்து மரத்தால் படிக்கட்டு போட்டிருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே மரத்தால் படிக்கட்டு போடாமல் கிரைனைட்டு போட்டு தான் படிக்கட்டு போட்டிருக்காரு. ஆனால் வெளி படிக்கட்டு ரொம்ப சூப்பராக நல்ல மரத்தால் படிக்கட்டு போட்டிருக்காரு. மழைக்கு இது வந்தால் வீணாக போயிடும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இது வந்து கருவேலா மரம், இது வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தான் இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு. அவர் அந்த பாலிஷ் பண்ணிகிட்ருக்காரு. அது பண்ணுறத பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னாக்கா அந்த மரத்து மேலே வார்னிஷ் அடிக்கிறாங்க. அந்த வார்னிஷோட ஸ்மெல்லு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அப்படி சொல்கிறேன். வீட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக தான் இவ்வளோ சீக்கிரத்தில் இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வெகு விரைவில் நீங்களும் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக மோமோஸ் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் மோமோஸ் தான். அதுக்கு வந்து மெயினாக முட்டைக்கோசு, கேரட் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம வானில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஓகேவா? நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதை சேர்த்திக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இஞ்சி பூண்டு அப்படியே ஃப்ரை ஆகட்டும். விகாஸ் நல்லா தெரிஞ்சுட்டான், கரண்டிக்கு தான் அம்மா எடுக்கலாம் அப்படின்னு. இங்கே பக்கத்துலேயே வந்து அதனுடைய சட்னிக்காக வேண்டி தக்காளி, காஷ்மீரி சில்லி ரெண்டும் போட்டு நல்லா வேக வச்சுருக்கிறேன். அது வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இது ஆறின பிறகு நம்ம அதுக்கிற தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு அப்படியே நம்ம தாளிக்க வேண்டியதுதான் இந்த சட்னி. அதனுடைய சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? எல்லாம் இந்த கடைகளில் விற்கிறத பார்த்துருச்சுங்க பிள்ளைங்க. அதை பார்த்துட்டு கேட்குறாங்க, சரி நாமளும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துடலாமே. ஏதோ கடையில் விற்கிற அளவுக்கு வரலைனாலும் ஏதோ ஒரு பாதி ஒரு 50% வரும்ல. ஏண்டா பச்சை மிளகாய் இப்போ சேர்த்திக்கலாம். இதுக்கு காரமே இருக்கக்கூடாது, அதனால தான் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் இந்த காய்கறி எல்லாம் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா அப்படியே பச்சையாகவே வச்சு கூட செஞ்சு கொடுக்கலாம், அதுவே நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ஒன்று போட்டு ஒன்று அப்படியே போட்டுடலாம். இப்போ அடுத்த நான் கழுவி வச்சுக்கிறேன், முட்டைக்கோஸ் வச்சுக்கிறேன். இத்தனை போடுறீங்களா? கொஞ்சம் பெரிய வானெல்லாம் எடுக்கலாம்ல. ஆமாண்டா, ஞாபகம் இல்லைடா. ஓகேவா? இப்படியும் கலரை கொடுத்துக்கலாம். அது கூட உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தம்பி திட்டினான்னு சொல்லி வானலையே மாற்றிட்டேன். நான் எங்கம்மா திட்டுனேன்? ஏமா சின்ன வானல வச்சுக்கிறேன், பெருசாக தான் வச்சேன். கேட்டம்மா. இப்போ அடுத்த கேரட் போட்டுக்கலாம். கேரட்டையும் போட்டு ஒரு கலரி கிளறிக்கலாம். அடுப்பில் இதில் சேர்த்த வேண்டியது வந்து நம்ம பெப்பர். அங்கே போய் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். அது இல்லாமல் என்னடா இன்னொன்று கேட்டேன், ஃப்ரைடு சாலா நம்ம கேட்டியே? ஃப்ரைடு மோமோ. ஃப்ரைடு மோமோ எண்ணெயில் போட்டு பொரிச்சா ஃப்ரைடு மோமோ. மாடலில் போட்டு அப்படியே சேலோ ஃப்ரை பண்ணால் சேலோ ஃப்ரை மோமோ. நாமளே பண்ணிக்கிறது தானே மேம். இதை பொரிச்சா நாங்கள் வந்து சமோசான்னு சொல்லுவோம், பொரிக்காமல் செஞ்சால் மோமோஸ்ன்னு சொல்கிறோம், வேக வச்சா. அவ்வளோதான். அதை நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இதுலேயே நம்ம பன்னீர் வேணாலும் திருவி போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட பன்னீர் கொஞ்சம் போட்டுக்கலாமாடா? ஏன்டா பிடிக்காது. இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது போட்டேன், சோயா சாஸ். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மோமோஸோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் ரொம்பலாம் வதக்கவே கூடாது. நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசம், அதுக்காக போடுறேன். முடிஞ்சிச்சாடா? இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும். அப்படியே அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் நினைக்கிறேன் இந்த சப்பாத்தி இந்த மாவு இருக்குதுல்ல, அந்த மாவை உருட்டி இதை வச்சு இது வேக வச்சுட்டு அப்புறம் சட்னி ரெடி பண்ணிக்கலாமா? ஃப்ரைட் ரைஸ் செய்கிறீங்க? பறக்குது. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஆறட்டும், அப்போ தான் நம்ம எடுத்து சப்பாத்தியில் வைக்க முடியும். சப்பாத்திலமா? மோமோஸில் வைக்க முடியும். மோமோஸ் மாவும் ரெடி பண்ணிட்டேன். தூபர் சாயந்தரமே மாவை வந்து ரெடி பண்ணி இது பண்ணி வச்சுருந்தேன். நல்லா மைதா மாவுங்க, உப்பு கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான் போட்டு பிணைஞ்சு வச்சாச்சு. நல்லா தொட்டால் ரொம்ப குழப்பம்லாம் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? இப்போ இதை நம்ம உருட்டி அதை வச்சு ஸ்டப்பிங் பண்ண வேண்டியது தான். இதுதான் வேலையே இருக்கிறது. அதுக்குள்ளே சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை ஆறட்டும். வாடகை சட்னி அரைச்சிடலாம். சூப்பர், நைஸாக அரைச்சாச்சா? இப்போ தாளிச்சிடலாம். ஓகே வா. இதுக்கு வந்து வெங்காயமே தேவையில்லை, வெறும் தக்காளி மிளகாய் போட்டிருக்கோங்களா. அதுக்கப்புறம் இதை பாருங்க, இஞ்சி பூண்டு இது ரெண்டு மட்டும்தான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம், கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகுலாம் போட மாட்டாங்க, நான் கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமே கொடுக்குறதுக்காக கடுகு போட்டேன். ஓகே, அழகாக கடுகு போடாம ஒரு டிஷ் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். அதுக்கெல்லாம் அது போட வேண்டிய மேக்கப், கருவேப்பிலை போட்டால் அழகாக இருக்கும், கடுகு போட்டால் அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து அது மேக்கப் கலர். சரி சரி, அங்கே பாருங்க, அதுக்கு தான் போடுறது. கடுகு போடாச்சு. அடுத்து இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே நல்லா வதங்கணும். அப்படியே வாசம், அந்த இஞ்சி பூண்டு வாசம் வராத அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். சரிங்களா? நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது இதை சேர்த்திக்கலாம். தக்காளி சட்னி ஆட்டம் இருக்கு. ஆமாண்டா, தொட்டு சாப்பிடுறது அப்படிதான் இருக்கும். சேர்த்தோன்னு பார்க்கலாம்.
தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வச்சுருக்கணும். நான் தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வச்சுக்கோங்க. ஓகேவா? இது இப்படி வேகட்டும். இதில் என்னென்ன போட போகிறேன் அப்படின்னாக்கா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான உப்பு. அடுத்ததாக வந்து சர்க்கரை. ஏற்கனவே உப்பு போட்டிங்கம்மா. சர்க்கரைடா இது. உப்பு ஏற்கனவே எப்படி போட்டேன்? சும்மா சொன்ன போடுங்க. கூட கொஞ்ச நேரத்துக்குள்ள போய் கொடுத்துருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கணும், ஏன்னா அப்பதான் கொஞ்சம் இனிப்படிச்சிட்டு இருக்கும். ரெண்டாவது இந்த டொமேட்டோ அதிகமாக போச்சுன்னா சர்க்கரை இன்னும் 2 போட்டுருங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கணும். சரியா? அடுத்தது சோயா சாஸ். போதுங்க. எனக்கு இந்த சோயா சாஸே பிடிக்கிறதே அந்த வாசமே. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்து கொஞ்ச நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபோன் நம்மளை விடமாட்டேங்குது போ. அவ்வளோதாங்க. கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம சப்பாத்தி மாவாட்டை உருட்டி மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு, சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? கொஞ்சம் வேலை தான், ஆனாலும் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்கல்ல பிள்ளைங்க, அதுக்காக செய்யணும் இல்லையா? அதை என்னைக்காவது ஒரு தானே கேட்குறாங்க, டெய்லியுமே கேட்குறாங்க. ஓகே, கரெக்டாக விட்டுணும்னாடா. ஓகேவா? இந்தளவுக்கு லேசாக விட்டோமாக்கா போதும். இதுக்கு மேலே விட்டக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடும். ஓகேவா? இதானா? ஆமாம். போய் கழுவிட்டு வா. இங்கே ஒட்டுமா? இப்போ நம்ம சாரி மடிப்பு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம்ல, ஐயோ சாரி கடை வச்சு சாரின்றவங்கள எல்லாத்துலயும் அது மாதிரி தான் இது ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். இப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கிறீங்களா? இப்படி இந்த மாதிரி தான் மடிப்பு எடுக்கணும். சரியா? ஒரு 2-3 இதுக்கு வராதுங்க, அப்புறமேட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்துடும். ஒரு 2-3 ட்ரிப் சீலை கட்ட தெரியாது பாருங்க நமக்கு. அதெல்லாம் வந்து நல்லா வராத பீஸெல்லாம் வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடலாம். நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி, எங்கள் வீட்டுக்காரர் தான் இருக்கார்ல, அவ்வளோதான். எப்படி எனக்கு சூப்பராக வந்துருச்சுடாடி. நான் சத்தியமாக இப்படி செய்வேன்னு எனக்கே தெரியலடா. ஐயா மோமோஸ் சூப்பராக வந்துருச்சு. இதுதான் மோமோஸ் டிசைன். ஓகே, இது இதே மாதிரி நிறைய செஞ்சு அடுக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து வெஜ்ஜு மோமோஸ் போட்டேன். அதுலேயே வெஜ்ஜு தான். இது வந்து பன்னீர் மோமோஸ். எப்படி பன்னீர் திருகி அதையும் கலக்கியாச்சு. இப்போ இதில் வந்து பன்னீர் வந்து நம்ம ஸ்டப்பிங் வச்சுக்கலாம். ஓகே, போதும் இந்த பன்னீரே போதும். எனக்கு போதும் மினிசா ப்ளீஸ் நிறைய பன்னீர் இருக்கும். போட்டுடலாம். அவ்வளோ போட வேணாம், இதே போதும். சும்மா வாய்க்கு கொஞ்சம் தட்டு போட்டா போதும். வாய் ஃபுல்லா போடுவேன் வேணாம், வாய் ஃபுல்லா கடைசியோட வெறும் பன்னீரை கட் பண்ணி அதை வச்சிடறேன். ஓகே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லட்டா? யாரும் மதியில்லை. அது போய் காட்டு விகாஸ் ஒரு இதுக்கு முடிச்சாச்சு. இதுக்கு நீங்க செருப்பாலே நடிச்சிருக்கலாம். ஒரு பெத்த மோமோ இருக்கு, அது எங்க பெத்தம்மா சுத்த மோமோ. இது வந்து பிக் சைஸ், இருங்க சார் காட்டுறேன். பிக் சைஸ், மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ், இந்த மாதிரி வெரைட்டி இருக்கு. பக்கத்துல தக்காளி தொக்கு இருக்கு. ஓ சாரி, தக்காளி சட்னி இருக்கு. ஓ இது சாஸ். நன்றியே இல்லம்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கைவடியில் நீ செஞ்சு தர கலாய்க்கிறான். அந்த சோறை கலாச்சாரம் சரி, எது பண்ணாலும் சரி சாப்பிட்டா சரி. ஆசைக்கு நேற்றுக்கே கேட்டான் பையன், பாவம் எனக்கு மோமோஸ் வேணுமா அப்படின்னு. இங்கே வந்து இந்த சந்தக மனையை வந்து இங்கத்தில் இப்போ ஃபிட் பண்ண போகிறோம் அந்த செவத்தில். ஏன்னா அந்த பழைய சமையல் கட்டில் ஃபிட் பண்ணினது, அதுக்கப்புறம் அங்கேயும் விட்டுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போய் சுற்றவே முடியலைங்களா, அதனால தான் இங்கே இப்போ கொண்டு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பித்தோன்னே ஆளாளுக்கு ஒவ்வொரு விதவிதமாக மோமோஸ் செய்கிறாங்க. பண்ண மோமோஸ், கர்ச்சிப் மோமோஸ், பஸ் மோமோஸ். இது வந்து ஹேண்ட்வேர், அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கு. இது சாஸை உள்ள கலக்கி கலக்கி வச்சு அதில் வந்து மோமோஸ் செய்கிறாங்க. நம்ம மோமோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜம்முன்னு வெந்துட்டு இருக்கு
பார்த்தீங்களா? இது வந்து மேல இருக்கு. மேல அசால் அந்த மேல இது கீழே இருக்கிறது இந்த இடத்த தொட்டு எடு. இங்கதாம்மா தொட்டுறேன். இப்பதான் கரெக்டா காட்டலாம். வேண்டாம் விட்டுரு, வேகுது. அதுவே பரோட்டாவா செய்யறாரு பாருங்களேன் இவரு. பரோட்டா நார்மலான சந்தவ மனையை விட இது மாதிரி செவுத்தில் ஃபிட் பண்ணி நம்ம வந்து சுற்றுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இட்லியும் ஜாஸ்தியாக பிடிக்குது. அதனால தான் அங்கே இருக்கிறத கழட்டி கொண்டு வந்து இங்கே நாங்கள் ஃபிட் பண்ணிக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நான் இதில் எப்படி நான் சந்தவம் பிழிகிறேன் அப்படிங்கிறத நான் கட்டாயமாக வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.